படங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல திரையுலகை திரும்பி பார்க்க வைத்த சார்பட்டா திரைப்படத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். அந்த படம் ரிலீஸ் ஆன புதுசுல எந்த அளவுக்கு பாராட்டுகள் குவிஞ்சுதோ அதே அளவுக்கு விவாதங்களும் சர்ச்சைகளும் குவிஞ்சுது. ஏன் இந்த திரைப்படம் பெரிய பேசும் பொருளா மாறுச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம நாள் தான். இவன பாரு வேம்லி மகனை பொளந்துடலாம். முதல்ல கதை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1970களோட வட சென்னையில. அங்கே பாக்ஸிங் அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் அது ஒரு கௌரவமாகவும் ஒரு அடையாளமாகவும் பார்க்குறாங்க. இந்த படத்தோட மையக்கருவே சார்பட்டா பரம்பரைக்கும் இடியாப்ப பரம்பரைக்கும் இடையில இருக்கிற பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்க ஒரு தீராத பகை தான். கட்சியா ஒரே ஆட்டம் தோத்துட்டா இந்த கதையோட நாயகன் கபிலன் பாக்ஸிங் மேலே அள்ள முடியாத ஆசை இருந்தாலும் அம்மாவோட பயத்தால் ஒதுங்கி நிற்கிறாரு. ஆனால் விதி பார்த்தீங்கன்னா அவரை ரங்கன் வாத்தியார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஒரு கட்டத்தில் தன் பரம்பரையோட மானத்தை காப்பாற்ற கபிலன் லோக்கல் சாம்பியனாக மாற வேண்டிய சூழல் வருது. இது வெறும் அடிதடி மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவோட கௌரவத்தையும் தனி மனிதத்தோட வைராக்கியத்தையும் சமூகத்தோட சூழலையும் கலந்து சேர்ந்துருக்குன்னு சொல்லலாம். படம் எந்த அளவுக்கு ஹிட்டோ அந்த அளவுக்கு சர்ச்சைகளும் கிளம்புச்சு. முக்கியமாக சில விஷயங்களும் இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்ப்போம். படம் 1970களில் நடக்கிறதுனால அப்போதைய காலகட்ட அரசியலில் இதில் காட்டியிருக்காங்க. ஆனால் விமர்சனம் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் வட சென்னையில் ஒரு குறிப்பிட்ட தரப்புக்கு இருந்த மிகப்பெரிய செல்வாக்க படத்தில் ரொம்ப கம்மியாக காட்டியிருக்காங்கன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது. வரலாற்றை திரிச்சு காட்டியிருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினரும் கொந்தளிச்சாங்க. சார்பட்டா அப்படிங்கிற அடையாளத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்ததாக காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பேச்சு கிளம்புச்சு. நிஜமாவே பாக்ஸிங் ஹிஸ்டரியை எடுத்தா இந்த பரம்பரைகளில் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. ஆனால் இந்த இயக்குனர் ஒரு குறிப்பிட்ட அரசியலை மட்டும் முன்னிறுத்திருந்தாரு. சமூக வலைத்தளங்கள்ல அது பெரிய விவாதமாவே நடந்துச்சு. பாக்ஸிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னவன் பாக்ஸிங்னா என்ன உங்க அப்பா மட்டும் சொத்தா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல. போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. இன்னொரு பக்கம் படத்துல வர பெண்கள் எப்பவும் கத்திக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருக்கிற மாதிரியே காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஹிஸ்டோவ புகாரா எழுதப்பட்டது. ஏன் வட சென்னை பெண்கள் எப்பவும் இவ்வளவு சத்தமா காட்டியிருக்காங்க அப்படிங்கிறது சமூக ஆவலர்களோட கேள்வியா இருந்துச்சு. திரும்பவும் கதைக்கு வந்தா கபிலன் தன் பாதையில இருந்து விலகி சில சவால்களை சந்திக்கிறான். ஆனா விடாமுயற்சியோட மீண்டும் வரான். கடுமையான ட்ரைனிங், கட்டுப்பாடான டிசிப்ளின்ஸ் தன்னையே செதுக்கிக்கிட்டு திரும்பி அந்த ஃபைனல் ஃபைட்டுக்கு வரான். அந்த கிளைமேக்ஸ்ல சண்டை அறிக்கை அப்பா தீப்பொறியா இருக்கும். கபிலன் வெறும் கை காலால மட்டும் சண்டை போடாம அவனோட சுயமரியாதைக்காகவும் தன்னோட மகளோட பெருமைக்காகவும் சண்டை போடுறான். கவலைப்படாத, நான் சொல்றேன், நீ தான் ஜெயிக்கிற. இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிரில் இருக்கிற கல்கழுத்து போனோம். நீ ஏன் யாரா கபிலன்? இது நம்ம காலம். இறுதியில அந்த தீராத போராட்டத்துக்கு அப்புறம் கபிலன் தன் பரம்பரையோட வெற்றியை நிலைநாட்டுறான். இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாம் பதில் சொன்ன இயக்குனர் ரஞ்சித், நான் அந்த காலகட்டத்தில் இருந்த என்னோட பார்வையை நான் பார்த்த விஷயங்களை தான் பதிவு செஞ்சிருக்கேன். இது ஒரு வரலாற்று ஆவணம் கிடையாது, ஒரு சினிமாவாக தான் இதை பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே தெளிவுபடுத்தியிருக்காரு. கபிலன் திறமைசாலியாக இருந்தாலும் அவனோட சமூக பின்புலத்தினால அவனை ஜெயிக்க விடாம செய்யறதும், அவனை அவமானப்படுத்துறதும், அவனை அசிங்கப்படுத்துறதும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் போதும் அவன் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயம். போட்டியில மட்டும் இல்லாம இந்த சமூகத்திலயும் ஜெயிக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா ரஞ்சித் அவர் இந்த திரைப்படத்துல காமிச்சிருப்பாரு.